ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 5th லெசனுடைய அனுவாத் அபியாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு 4 பார்த்துருக்கோம். சேம் அதே தான். இது பேப்பர் 2ல் உங்களுக்கு 5 மார்க்ஸ்க்கு கேட்க போகிறாங்க. இம்பார்ட்டண்ட்டும் கூட இது. ஃபஸ்ட்டு 4th அண்ட் 5th கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இதுவுமே வந்து இந்த 5th ஒன்று உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதே தான். இது உங்களுக்கு சேம் வந்து நியூஸ் பேப்பரை பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அதனுடைய டாபிக் என்ன, ஸோ அது எதை பற்றி கொடுத்துருக்காங்க தெரிஞ்சதுனாலே நம்ம அதை பற்றி வந்து அது ரிலேட்டடாகவே நம்ம பாயிண்ட்ஸ் எழுதினாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம என்னன்னு தெரியாமல் லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பேராகிராஃபை படிச்சுட்டு ஸோ இது எதை பற்றி கொடுத்துருக்காங்க, எந்த டாபிக் பற்றி நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சமாச்சார் பத்திர, அப்போ நியூஸ் பேப்பரை பற்றி இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சமாச்சார் பத்திர ஆधुनिक सभ्यता का अविभाज्य अंग है. அது அவிபாஜ்ய அங்க் அவிபாஜ்ய அங்க் ஹை. இந்த நியூஸ் பேப்பர்ன்றது ஆधुनिक அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, நவீன, இந்த ரீசன்ட் சபியத்தான் அப்படின்னா கல்ச்சர், நாகரீகம். ஸோ அதனுடைய அவிபாஜ்ய அங்குன்னு ஒரு பிரிக்க முடியாத, நம்மளால வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாத, அன்செப்பரபிள் அப்படின்னு சொல்றாங்க, இன்செப்பரபிள். ஸோ அந்த மாதிரியான ஒரு பார்ட்டை நம்மளோட லைஃப்ல வந்து இந்த நியூஸ் பேப்பர் வந்து இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வஹி தேஷ் சபிய மானா ஜாதா ஹே. ஸோ இது எப்படி ஆயிடுச்சு, ஒரு இந்த மோஸ்ட்லி எல்லாருமே தேச சபியனா இது ஒரு தேசிய கல்ச்சராகவே வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. எல்லாரும் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுன்றது ஒரு கல்ச்சராகவே மாறிடுச்சு. ஜிஸ்மே படி தாதாத் மேம் சமாச்சார் பத்திர நிக்கல்தே ஹை. ஸோ அதே மாதிரி இதில் படி தாதாத் மேம், அதை லார்ஜ் நம்பர்ஸில் வந்து நிறைய லார்ஜ் நம்பர்ஸ், படி தாதாத்னா லார்ஜ் நம்பர்ஸில் அந்த நியூஸ் பேப்பர்ஸ் வந்து வெளிவருது. சமாச்சார் பத்திர அநேக பிரகார்கே ஹோத்தே ஹே. அதே போல் நியூஸ் பேப்பர்ஸ்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, மெனி டைப்ஸ் வந்து இருக்குது. எப்படி அப்படின்னா தைனிக், அதாவது டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ்னு ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் சாப்தாஹிக் அப்படின்னா வீக்லி நியூஸ் பேப்பர்ஸ். நெக்ஸ்ட் பாஷிக் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதாவது உங்களுக்கு மந்த்லி ட்வைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, மாதம் இருமுறை, ரெண்டு, அதாவது மாசத்துக்கு 2 தடவை வர்றது, அதுதான் வந்து பாஷிக் சொல்றது. மாசிக் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் ஆதி, அதாவது டெய்லி, வீக்லி, மந்த்லி ட்வைஸு, இது மந்த்லி பேசிஸில் வெளிவர நியூஸ் பேப்பர்ஸ்ன்றது டைப்ஸ் இருக்குது. யூரோப்கே குச் ஷஹரோங் மேம், யூரோப்பில் இருக்கிற ஒரு சில சிட்டிஸில் குச் சமாச்சார் பத்ரோं का एक ही दिन में 2-3 बार प्रकाशन होता है. அதாவது யூரோப்பில் இருக்கிற ஒரு சில சிட்டிஸில் குச் சமாச்சார் பத்ரோं का ஒரு சில நியூஸ் பேப்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அது ஏக் ஹி தின் மேம் ஒரே டேல 2 to 3 டைம்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகுமா, அதாவது ஒரே நாளில் 3 டைம்ஸ் பப்ளிஷ் ஆகும்னு சொல்கிறாங்க. சபேரே மார்னிங் ஏக் பார் நிக்கல்தா ஹை, மார்னிங் ஒரு டைம் வந்து பப்ளிஷ் ஆகுமா. दोपहर அப்படின்னா ஆஃப்டர்நூன் को एक बार, आफ्टरनून 1 टाइम, फिर शाम को एक बार, ஈவினிங் 1 टाइम. ஸோ 3 டைம்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகுது. எந்த இடத்துல, யூரோப்பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சபேரே மார்னிங் 1 டைம், दोपहर ஆஃப்டர்நூன் 1 டைம், ஷாம் வந்து ஈவினிங் 1 டைம். ஸோ 3 டைம்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகுது. हमारे देश में सभी भारतीय भाषाओं में अच्छे समाचार पत्र निकल रहे हैं. நம்மளுடைய நாட்டில் ஹமாரே தேஷ் மேம்னா நம்மளுடைய கண்ட்ரியில் சபி பாரதிய பாஷாவுமே, ஸோ எல்லா லாங்குவேஜஸ்லையுமே, நம்மளுடைய இதில் எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸ்லையுமே அச்சே சமாச்சார் பத்திர நிறைய நல்ல நியூஸ் பேப்பர்ஸ் வந்து வெளிவருது. ஏன் அப்படின்னா ஹமாரா தேஷ் பிரஜாதந்திர தேஷ் ஹை, ஏன்னா நம்மளுடைய நாடு ஒரு மக்களாட்சி நாடு, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. பிரஜாதந்திரனா டெமோக்ராட்டிக், इसलिए यहाँ समाचार पत्रों का महत्वपूर्ण स्थान है. ஸோ அதனால தான் இங்கே நம்மளுடைய நாட்டில் இந்த நியூஸ் பேப்பர்ஸ்க்கு ஒரு மெயின் ஸ்பெஷல் ரோலே இருக்குது, வைட்டல் ரோல் வந்து இங்கே இருக்குது. அதாவது இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம நிறைய நம்மளுடைய நாட்டில் நியூஸ் பேப்பர்ஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை தமிழில் எப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். செய்தித்தாள்கள், அதுதான் நியூஸ் பேப்பர். செய்தித்தாள்கள் நவீன நாகரிகத்தின், ஓகேவா, நவீன நாகரிகம்னா மாடர்ன் சிவிலைசேஷன்,
பிரிக்க முடியாத ஓர் உறுப்பாகும். செய்தித்தாள் வந்து நம்ம லைஃப்ல வந்து ஒரு பார்ட் மாதிரி. எந்த நாட்டில் அதிக எண்ணிக்கையில் செய்தித்தாள்கள் வெளியாகின்றனவோ அந்த நாடே பண்பட்ட நாடு என்று எண்ணப்படுகிறது. ஸோ அந்த நாடு தான் ஒரு பண்பட்ட நாடு. அதாவது எந்த நாட்டில் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் வருதோ அந்த அந்த கண்ட்ரி தான் ஒரு பண்பட்ட நாடு. அதாவது வந்து சிவிலைஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சிவிலைஸ்டு கண்ட்ரி அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு நாலேஜ் நல்லா டெவலப் ஆகும். ஸோ அதில் வந்து எல்லாமே சிறப்பாக இருக்கும் அந்த நாட்டில்ன்றதுக்காக அப்படி சொல்கிறாங்க. இப்போது அதனுடைய டைப்ஸ் பார்க்கலாம். தின இதழ், அதுதான் டெய்லி நம்ம படித்தோம். வார இதழ், அதுதான் வீக்லி மேகசின். மாதம் இருமுறை, மந்த்லி ட்வைஸ். மாத இதழ், மந்த்லி என்று செய்தித்தாள்கள் பல வகைப்படும். திருப்பி படிக்கிறேன். தின இதழ், வார இதழ், மாதம் இருமுறை இதழ், மாத இதழ் என்று. இது மாதம் இருமுறை, இது மாத. டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இது ஒரு மந்த்ல 2 டைம் வருது, இது ஒரே ஒரு தடவை வருது என்று செய்தித்தாள்கள் பல வகைப்படும். ஐரோப்பாவில் சில நகரங்களில் சில செய்தித்தாள்கள் ஒரே நாளில் 2-3 முறை வெளிவருகின்றன. அதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? எப்பப்போ? காலையில் ஒரு முறை, மதியம் ஒரு முறை, பிறகு மாலையில் ஒரு முறை. ஸோ அப்படின்றது ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. நமது நாட்டில் அனைத்து மொழிகளிலும் நல்ல செய்தித்தாள்கள் வெளிவருகின்றன. அதாவது நம்மளுடைய நாட்டில் எல்லா லாங்குவேஜஸ்லயும் ஒரு நல்ல நியூஸ் பேப்பர்ஸ் வந்து வெளிவருது. நம் நாடு மக்களாட்சி நாடு. மக்களாட்சின்னு நம்ம என்னன்னு பார்த்தோம்? டெமோக்ராட்டிக். எனவே இங்கே செய்தித்தாள்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஸோ அதனால தான் இங்கே நியூஸ் பேப்பர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இங்கிலீஷில் எப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க? நியூஸ் பேப்பர் இஸ் அன் அன்செப்பரபிள் பார்ட் ஆஃப் மாடர்ன் சிவிலைசேஷன். அதாவது நியூஸ் பேப்பர்ன்றது ஒரு பிரிக்க முடியாத ஒரு மாடர்ன் சிவிலைசேஷனாக இருக்கு. வேர் நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் பப்ளிஷ்ட் இன் லார்ஜ் நம்பர்ஸ். அதாவது நியூஸ் பேப்பர் வந்து நிறைய அளவுக்கு அதிகமாக, லார்ஜ் நம்பர்னா எண்ணிக்கையில் அதிகமாக வெளிவருது. தேர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர். அதில் நிறைய வகைகள் இருக்கு. Some newspaper are published thrice a day in some cities of Europe. அதாவது நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே பப்ளிஷ்ட் thrice a day, அதாவது ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ். some cities of Europe, யூரோப்பில் இருக்கிற ஒரு சில சிட்டிஸில் அப்படி ரிலீஸ் ஆகுது. once published in the morning, once in the afternoon, then once in the evening. அதாவது காலையில், ஆஃப்டர்நூன், ஈவினிங்கில் வந்து பப்ளிஷ் ஆகுது. best newspapers are published in our India in all the regional languages. ஓகேவா? எல்லா மொழிகள்லையும் நம்மளோட நாட்டில் மட்டும் இந்த நியூஸ் பேப்பர்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகுது. our country is a democratic country. நம்மளுடைய தேசம் ஒரு democratic country. hence newspapers play a vital role here. ஸோ அதனால தான் நியூஸ் பேப்பர்ஸ் நம்மளுடைய நாட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் இருக்குது, ஒரு முக்கியத்துவ நிலையில் இருக்குது அப்படின்றது இங்கிலீஷில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா?